நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பண்ற? கையெடு. காவ்யா சொன்ன கேளு, நீ வா. எங்க? காவ்யா, வீணா பிரச்சனை வரும் காவ்யா. அதுக்கெல்லாம் பயப்பட முடியாது. நீ கையை விடு. காவ்யா, சொல்றேன்ல, வா. கையை விடு. கையை விடுன்னு சொல்றல. சொன்னா கேளு, வா. ஏன் இந்த மாதிரி பண்ற? கையை விடு. என்ன அதிகாரத்தை காட்டுறியா? அது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு சம்பந்தம் இருக்கு. அழறது என்ன மாதிரி ஒரு பொண்ணு. ஐயோ, அது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைடி. புருஷன்னா பெரிய கடவுளா? பொண்டாட்டி அடிச்சிருவானா? வழி விடு, நான் பார்க்கணும். ஐயோ காவ்யா, நியாயம் கேட்கணும். ஐயோ, பிரச்சனை வரும்டி. வரட்டும். இந்த மாதிரி பயந்து பயந்து ஒதுங்கினதுனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஒரு இடத்துல வந்து நிக்குது. இனிமே நான் பிரச்சனை பார்த்து பயப்பட போறதில்ல. காவ்யா, போகாத. தள்ளு. உன்னை கெஞ்சி கேக்குறேன், பேசாம இரு. நான் லட்சம் தடவை போராடி பார்த்துட்டேன்டி. இந்த அடி சத்தத்தையும் அழுகு சத்தத்தையும் என்னால நிப்பாட்டவே முடியல. அதனாலதான் நான் ராத்திரி இந்த வீட்லயே தங்குறது இல்ல. வெக்கமா இல்ல உனக்கு? ஆம்பளை தானே நீ? பெருசா நெஞ்சு நிமித்திக்கிட்டு ரோட்ல அலைவ? மனசாட்சி குத்தல? சொந்த வீட்ல ஒரு தப்பு நடக்குது, பிரச்சனை இருக்கு, அதை தடுக்க முடியலன்னு மனசு உறுத்தல? எங்க அதெல்லாம் இருந்தாதான் ஒரு தடவை நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு பாதையை மாத்திருப்பியே. மனசால நீ சரியான நோஞ்சாயா? ஹலோ, யாரு? சம்பந்தியா? நான் தான் ஆண்டாள் பேசுறேன். சொல்லுங்க. வேணி என்ன பண்றா? எழுந்துட்டாளா? அது நான் இன்னும் பார்க்கல. நீங்க வார்த்தையை முழுங்குறப்பவே தெரியுது கழுதை இன்னும் எழுந்திருக்கலன்னு. பரவாயில்ல, 2 நாள் தானே ஆகுது. இங்க ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். அவளும் கோவக்காரியா வளர்ந்துட்டா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க லேட்டா எழுந்தே பழக்கமாயிட்டா. பரவாயில்லைங்க. காவியா என்ன பண்றா? அத பத்தி பேசதான் உங்களை கூப்பிட்டேன். மா, போன கொடு. போன கொடுங்கறல. ஹலோ. ஹலோ அத்தை, நான் தான் தனுஷ் பேசுறேன். சொல்லுங்க. காவியாவை பத்தி கவலைப்படாதீங்க அத்தை. எங்க வீடு கழுத தூங்கிட்டு இருக்காளா? அவளை குடும்ப பொண்ணா எப்படி இருக்கணும்னு காவியா கிட்ட டியூஷன் படிக்க சொல்லணும். காலையில 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டா. குளிச்சு ரெடியாகி பரபரன்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எதுவும் பேசினாளா? நிறைய பேசினா அத்தை. சந்தோஷமா பேசினா. ஏன் அத்தை? இல்ல, கேட்டேன். ஆனா சொல்லுங்க. வேணி ஏதாவது எதிர்த்து பேசினா மன்னிச்சிடுவீங்கன்னு தெரியும். அந்த புத்தி அவளுக்கு. புரிய வச்சீங்கன்னா புரிஞ்சுக்குவா. வேணா 2 அடி கூட போடுங்க. சும்மா எங்க குடும்பத்துல பொம்பளை பிள்ளைய கை நீட்டுற பழக்கம் இல்ல. புரியுது அத்தை. நான் காவியாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் மூச்சு காத்து கூட அவன் மேல வேகமா படாது. அவன் என் தேவதாத்த, எங்க வீட்டு மகாராணி, அரசால போறவ.
மாமா எங்க அத்தை? ஒரு வேலையா வெளியே போயிருக்காரு. மச்சான் இருக்காப்லையா? ரூம்ல இருக்கான். பேசணும்னு இல்ல, சும்மா இருக்காப்லையான்னு கேட்டேன். அத்தை, உங்க மனசுக்குள்ள எதையோ வச்சுட்டு போராடுறீங்களோ? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் உங்க மருமகன் தான், எதுவும் தயங்க வேணாம், சும்மா சொல்லுங்க. காவியா ரொம்ப நல்லவ. புரியுதுங்க அத்தை. என்னால காவியா கண் கலங்க மாட்டா. தேங்க்ஸ். சரிங்க அத்தை, நான் போன் வைக்கிறேன். அத்தை சொல்லுங்க. சாரி அத்தை, நான் போன் வைக்கிறேன் அத்தை. மா விடுறா. உட்காருமா, உட்காருமா. ஏற்கனவே உங்க காவியாவை நினைச்சு கவலைப்பட்டு. அவளை என்ன காட்டு காமிச்சிருக்காங்க நினைச்சு கவலைப்பட? ஆமா, இதென்ன வீடா? உன் மகன் தான் சட்டு சட்டுன்னு அண்ணி அடிக்கிறாங்க. அவ அடிக்கிறான். அதே மாதிரி நான் அடிச்சா என்ன பண்றதுன்னு பயப்படுவாங்கல்ல. அடிச்சாதான் என்ன வாண்டா? புருஷன் குரலுக்கு ஓடி வந்து நிக்கிறவ தான் பொண்டாட்டி. அவ படிச்சவ, அதான் திமிர் எடுத்து திரியறா. படிக்காத உன் பொண்ணே திமிர்ல அலையலையா? அத அவ பிறவி குணம்டா. உன் பொண்ணுனா மட்டும் உடனே சப்போர்ட் பண்ணுவியே. காவியா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அப்படிதான் இருப்பா. இம்புட்டு பைத்தியமா இருந்தா எந்த பொண்ணுக்கு தாண்டா திமிரு வராது? மா, ரொம்ப தாண்டா பொண்டாட்டியை காப்பாத்துற. அதுக்கு தானே கல்யாணம் பண்ண. பாக்குறேன்டா. இன்னும் எம்புட்டு நாள் தான் அவ முந்தானி பிடிச்சுக்கிட்டு கெஞ்சி கெஞ்சி அலைவேன்னு பாக்குறேன். அவ உன் பொண்டாட்டியா நடிக்கிறப்பவே இம்புட்டு சப்போர்ட் பண்ணா, இன்னும் நிஜமாவே பொண்டாட்டியா இருந்தா என்னெல்லாம் பேசுவ. இங்க பாரு தனுஷ், விட்டு பிடிக்கலான்னு அவளை இப்படியே ஓட விட்டேன்னா காலம் பூரா அவளை துரத்தி துரத்தியே நீ களைச்சு போயிடுவ. இப்பவே இழுத்து புடி. உன் வாழ்க்கைக்குள்ள அவளை கூட்டு வந்துரு, இல்லன்னா ரொம்ப சிரமமாயிடும். இங்க பாருடா, உங்க அம்மாவுக்கும் கோவம் வரும். சொல்லிவே உன் பொண்டாட்டிக்கிட்ட. இன்னும் 4 நாள் பொறுப்பேன். அவ மாறணும், இல்லன்னா நான் மாறிடுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. என்னப்பா அரவிந்தா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, அவ கையால பரிமாறி சாப்பிடணும்ப்பா. இன்னும் அம்மா கையாலேயே பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. எங்க அவ கூப்பிடுறா? யாரு அந்த பொம்பளை ரவுடியா? டேய் அரவிந்த், என்னடா பழக்கம் இது? மருமகளா வீட்டுக்கு வந்து புள்ளியே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுடா. நான் அவளை பேசலாமா? அவ எப்படி பேசுறா தெரியுமா? டேய், அவ வசதியான வீட்டு பொண்ணுடா, அப்படியே வளர்ந்துட்டா. அதுக்காக இப்ப மணி என்னாச்சு? 10ஆவது. மகாராணி இப்பதான் எந்திரிச்சு குளிக்க போயிருக்காங்க. இங்க என்ன வேலை செஞ்சு அப்படியே வெட்டி முடிச்சிட்டாங்களா? எவ்வளவு லேட்டா எந்திரிக்கிறா? சரி, அவங்க குடும்ப பழக்க வழக்கம் அப்படி இருக்கும். இப்பதானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இந்த வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுல என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியுமா? நேத்து கூட அவங்க போன் பண்ணாங்க. தனுஷ் பேசினாரு. ரொம்பதான் மரியாதை. ரவுடி பைய. அத்தை, நம்ம பொண்ணு அவங்க வீட்டுல கொடுத்துருக்கோம். மரியாதை இல்லாம பேச முடியாது. அந்த பையனோட அம்மா கிட்ட பேசுனியா? பேசுன. காவ்யாவை பத்தி ஏதோ சொல்ல வந்தாங்க, அப்புறம் எதுவும் பேசல. மனசுக்கு பதட்டமாவே இருக்கு. காலையில போன் பண்ண, நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. சரி, நான் பேசுறேம்மா. டேய், இன்னும் 2 இட்லி சாப்பிட்டுட்டு போடா. வேணாம் பாட்டி, போதும். உட்காருமா. இந்த வீட்ல வேலைக்காரங்க எல்லாம் இல்லையா? காலை அடிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. ஏன்? தப்பு. இந்த வீட்ல காசு பணம் மட்டும்தான் கம்மி, ஆனா ரூல்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு இப்படி சாப்பிடதான் பிடிக்கும். என்னது இது? கறி குழம்பெல்லாம் இல்லையா? இங்க அதெல்லாம் சமைக்க மாட்டோமா.
இருமா ஃபோன் பேசிட்டு வரேன். அப்படி பாக்குறீங்க? வேணி, உங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, போய் என்னன்னு கேளுமா. அப்புறம் பேசுறேன்னு சொல்லிடுங்க. உங்ககிட்ட தான் சொன்னேன், அப்புறம் பேசுறேன்னு சொல்லிடுங்க. தண்ணி ஊத்திட்டு போங்க. என்னம்மா என்ன பண்ற? கை கழுவுற. ஓ, நீங்க எல்லாம் அந்த பேப்பர்ல கை துடைக்கிற கும்பலா? சாப்பிட்ட தட்டுல கை கழுவுனா தரித்திரம். யாருக்கு? இந்த குடும்பத்துக்கு தான். அப்படியே இல்லாட்டி மட்டும் மகாலட்சுமியோ தனலட்சுமியோ அப்படியே தாண்டவம் ஆடுறாங்க. ஆமா, என்னாலதான் தரித்திரம் வருதான். ஏய், மன்னிப்பு கேள்வி. உன்னதாண்டி சொன்ன, மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சாப்பிட்ட தரையெல்லாம் எடுத்துட்டு போ. அரவிந்த், சும்மா இருக்குமா? ஏய், சொல்றேன்ல. அரவிந்த், என்னடா பண்ற? பேசாம இருக்குமா? டேய், நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு போ. ஏதாவது வேணுமா? நான் வேணா அப்புறம் வரட்டுமா? ஒரு 5 நிமிஷம். சொல்லுங்க. ரொம்ப தொந்தரவு பண்றேனா? நான் சொன்னேனா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்ல? நீங்களே சொல்லிடுங்க. தனுஷ் தான் உன்னை பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குமே. நீ எப்படி நிப்ப, எப்படி நடப்ப, உங்க அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே. தனுஷ்க்கு அவங்க அப்பானா ரொம்ப உசுறு. அதனாலதான் உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சான். ரொம்ப அமைதி, அடக்கம்னு ஏதாவது உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். மாமா முத தடவை உங்க வீட்டுக்கு பேச வந்தாங்கல்ல, உங்க அப்பா கூட பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னாராமே. தனுஷ் தான் வர வச்சது. இவ்ளோ பெரிய கத்தி கையில சறுக்குன்னு வச்சு கிழிச்சிக்கிச்சு. எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. ரத்தமா கொட்டுது. காவியா இல்லைன்னா செத்துருவேன்னு கத்திய வயிற்றுக்கு நேரா வச்சுக்கிட்டு நிக்குது. அப்பா, கை இப்ப கூட நடுங்குது. நல்ல வேளை மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு, இல்லைன்னா குத்திக்கிட்டு செத்து போயிருக்கும். அம்புட்டு ஆசை உன் மேல. அது மட்டும் இல்லாம அதுக்கு சுருக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடும். யாரும் கிட்ட கூட போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்ப என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு உன் பேச்ச ஆரம்பிச்சிருவேன். ஒரு நொடியில எல்லா கோவமும் போயிரும். எப்ப பாரு காவியா 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 தான். ஏதாவது சண்டையா உங்களுக்குள்ள? தனுஷ் அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. உம்மனே இருக்கு பாவம். நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்ல காவியா? பவித்ரா. ஐயோ, அத்தை கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காவியா, அவன் உன்னை லவ் பண்றதெல்லாம் சரி, ஆனா அவன் குடும்பத்தை ஆட்டி படிச்சானே அது தப்பு. அவங்க உங்க வீட்டுல எல்லாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. மன்னிப்பு மிருகமாவே வச்சிருக்கும். தண்டனை தான் மனுஷனாக்கும். அவனுக்கு தண்டனை தான் சரி. ஹலோ காவியா, என்ன செய்யற? இருக்கேன். நீ? நான் சொன்னேன், நீ கேட்டிருக்கலாம். இப்ப பாரு, வார்த்தையை தொலைச்சிட்டு நிக்கிற. நீ மட்டும் என்னவா?
ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா. பொய் சொல்றியா? உனக்கு முன்னாடி எந்த பூமியில பிறந்தவன் எனக்கு தெரியாதா? அந்த வீட்டில் உன்னை எப்படி நடத்துவாங்கன்னு? தப்பு கணக்கு. எது? நான் இங்க சிரமப்படுவேன்னு ஃபீல் பண்றது. சாப்பிட்டியா? ஹலோ பிரதர், நான் இந்த வீட்டு மகாராணி பிரதர். சர்வ் பண்ணலாம் ஆள் இருக்கு. பொண்ணுங்களுக்கு மரியாதை தராத குடும்பத்துல ராணியாவே இருந்தாலும் அடிமை அடிமைதான். தத்துவம் வாழ்க்கை கத்து கொடுக்குது. மறுபடியும் தத்துவம். நாத்தனார் என்ன பண்றா? இருக்கா? பொம்பளை தனுஷாமேவ இந்த வீட்டு வேலைக்காரி சொன்னா. சவுண்டா பேசுறாளோ? நான் அவகிட்ட பேசுறதில்ல. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ண? என் தங்கச்சிக்காக தான். பா, நடிகர் திலகம் செம்ம ஆக்டிங்ன. என்ன கிண்டலா? பாரா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அடிச்சானா? யாரு? அவன்தான், அந்த ரவுடி பையன். கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறவன் என்ன இப்படி அடிப்பான்? நம்பிக்கை வரலையா? நான் உண்மையதான் சொல்றேன். நம்புறதும் நம்பாதும் உன் விருப்பம். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீயே சமாளிச்சுக்கலான்னு மூடி வச்சு மனசுக்குள்ளேயே அழாத. இப்பதான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் அழ முடியாது. அண்ணே, வேணி நல்லவளோ கெட்டவளோ, ஆனா உன்னோட வைஃப். அவளோட தான் உன் வாழ்க்கைன்னு ஆன பிறகு அனுசரிச்சு சேர்ந்து வாழறதுதான் சரி. இட்ஸ் நாட் மை அட்வைஸ், திஸ் இஸ் ரிக்வெஸ்ட். ஐ வில் ட்ரை. பை. அண்ணே, அம்மா உன் முதுகு பின்னாடி நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லு, நான் நல்லா இருக்கேன்னு, நல்லா தான் இருப்பேன்னு. பை. சொல்லிருப்பாளே, நம்மள பெத்த பைத்தியம் பின்னாடி இருக்கும், நல்லா இருக்கேன்னு சொல்லிடுன்னு சொல்லிருப்பாளே. ஏண்டா என் வயித்துல வந்து பிறந்தீங்க? ஆளுக்கு பாதியா என் மனசு அறுத்து கூறு போடவா? உங்க கண்ணீர் என்ன தாண்டா சுடும்? துக்கம் பேயா வந்து தூக்கத்தை விரட்டும். நான் எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டிருக்கலாம்ல. மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. என்னடா, உங்க அப்பாவில் ஆரம்பிச்சு இந்த உலக மொத்தத்தையும் உங்களுக்கு காட்டி வாழ்க்கையை கத்து தந்தவளுக்கு நீங்க சொல்லி தரீங்களா? நீயும் உன் தங்கச்சியும் ரொம்ப நல்லது செஞ்சிட்டீங்கடா. சந்தோஷம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் தனுஷ், என்னடா அது? எது? ஏமல ஏன்டா எரிஞ்சு விழற? வேண்டுதல். நான் உன் அம்மாடா. இப்ப என்ன வேணும் உனக்கு? இங்க பாரு, நீ தானே ஒத்த கால நின்ன. அதுக்கு என்ன? விரும்பி தாலி கட்டினவ உன் விருப்பப்படி நடக்கல. அதுக்காக உன்ன நீயே உருக்கிக்குவியாடா? இப்ப நான் உன்னை கூப்பிட்டனா? மனசு சங்கடமா இருக்கு, ஆறுதல் சொல்லுன்னு சொன்னேனா? இது நல்லதுக்கு இல்லடா. எது? ஆம்பளைய நடந்துக்கோ, அவளை அடக்கி உன் வழிக்கு கொண்டு வா. பேசாம போறியா? உன் நல்லதுக்கு தாண்டா நான் சொல்றேன். ஒரு இழவும் சொல்ல வேண்டாம், இது என் வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன். இன்னும் உங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சா என்ன ஆகும்? கண்டிப்பா உங்க அப்பா உன் விஷயத்துல தலையிடுவாரு. அப்புறம் உன் மாமனாரும் மாமியாரும் நிம்மதியா தூங்க முடியாது. அதனால நீ சண்டை போடுவியோ சமாதானமா போவியோ எனக்கு தெரியாது. ஆனா உன் பொண்டாட்டிய உன் வழிக்கு கொண்டு வா. வேணிக்கிட்ட பேசுனியாடா? 2 தடவை போன் பண்ணிட்டேன், எடுத்து பேச மாட்டேங்கிறா. உன் வாழ்க்கைய மனசுல வச்சு அந்த புறா குண்டுக்குள்ள ஏன் பொண்ண தள்ளி விட்டுட்ட. எப்படி இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே தெரியலடா. போன் பண்ணி பாரு, இல்லன்னா எல்லாருமா ஒரு 8 போய் நேர்ல பாத்துட்டு வந்துடலாம். பாப்போம்.
ஏன்டா இப்படி விட்டேத்தியே பதில் சொல்ற? அதான் சொல்லிட்டேன்ல, பாப்போம் போ. இந்த கோவத்தையும் எரிச்சலையும் உன் பொண்டாட்டி கிட்ட காட்டு. என்கிட்ட கொட்டி என்ன ஆக போகுது? இங்க பாரு, உங்க அப்பா என்கிட்ட கேட்காத வரைக்கும் ஒண்ணும் இல்ல. கேட்டாருன்னா என்னால மறைக்க முடியாது. கொன்ன புடுவேன், பேசாம போயிரு.